தெய்வத்தினுடைய அபராதம் நம்ம குடும்பத்துக்கு வாண்டா. தட்சமும் விரோதஸ்த சகதேன மகாத்மா, அந்த மகாத்மாவுடைய துவேஷம் வேண்டாம். என் பேச்ச கேளுங்கோ, சுக்ரீவனை யுவராஜாவா பண்ணுங்கோ. நீங்கள் சுக்ரீவன், அங்கதன், ராமன், லட்சுமணன் 5 பேர்களும் இந்த கிஷ்கிந்தையில் வசிச்சா பிரம்மா உங்களை பார்க்க வருவாய். என் பேச்ச கேளுங்க. தார பேச்ச கேட்டிருந்தா அவன் கிஷ்கிந்த வைகுண்டமா இருக்கும்னு பார்க்கல வாலி. அப்ப சொன்னான் வாலி, வந்தது ராமன் தானா உனக்கு தெரியுமா? நான் தெரியும். அப்படி இருந்தா நீ ராமனை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், எனக்கு ராமனை பத்தி நல்லா தெரியும். நவிஷாதஸ்த்வயா கார்யः ராகவம் பிரதிமத்கிருதே தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச கதம் பாவம் கரிஷ்யதி. அவன் தர்மஜ்ஞனவன், அவன் செய்நன்றி மறவாதவன், உலகத்தில் யாராரு என்ன பண்ணினான்னு அறியக்கூடிய தன்மை உள்ளவன். அவன் ஒன்னும் தப்பு பண்ணிவிட மாட்டான், நீ பயப்படாதே. என்னாலாம் இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்தா இப்படி தோன்றுவது அர்த்தம். இப்படி அர்த்தம் இல்ல. வாலி முன்னாடியே சொல்லிட்டு போறான், வந்தது ராமன் தானே, அவன் ஏதாவது என்ன வதங்கதம் பண்ணிவிட்டான்னா பாவி பரப்பான்னு விஷி கிஷி கல்ல மண்ண வாரி அரைக்காதே. அவன் தர்மம் அறிஞ்சவன், யாராரு புண்ணியம் பண்ணிருக்கான் பாபம் பண்ணிருக்கான்னு கிருத்தஜனவன், பண்ணி தெரிஞ்சின்றவன். அப்படி இருக்கிறவன் பண்றது என்னமா தப்பாகும். கதம் பாபம் கரிஷ்யதி, அது என்னமா தப்பாகும், ரைட்டா தான் இருக்கவன் பண்றது. ஆகினால அவன் ஏதாவது பண்ணிவிட்டா பாவி பரப்பான்னு வெய்யாதே. நவிஷாதஸ்த்வயா கார்யः ராகவம் பிரதிமத்கிருதே தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச கதம் பாவம் கரிஷ்யதி.